guys, welcome to Cine Snacks Production. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹாரூன் டைரக்ஷன்ல சோனி அகர்வால் நடிப்புல வெளியாகி இருக்கிற 7G படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைரக்ஷன் ஹாரூனோட இயக்கத்துல சோனி அகர்வால் நடிப்புல ஸ்ருதி வெங்கட் நடிச்சிருக்க படம் தான் 7G. கூடி வந்திருக்காங்க. 7G படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா காலங்காலமா தமிழ் சினிமால என்னென்ன ஹாரர் மூவி கான்செப்ட்ல எடுத்திருக்காங்களோ அதே கான்செப்ட்ல தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சு சொந்த வீட்டில் இருக்க மாட்டோமான்னு என்னோட கனவு. படத்தோட ஒன்லைன் அப்படின்னு பார்க்கும்போது கதையின் நாயகன் நாயகியே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரீம் ஹவுஸ் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஃபிளாட்ல 7G என்ன ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. சோ அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, முன்னாடி இந்த ஃபிளாட்ல என்னென்ன நடந்துச்சு என்றதுதான் இந்த படத்தோட கதை. 7th ஃப்ளோர்ல வேற யாரும் இல்லையா? எல்லாரும் கோவிட்டுக்கு ஊருக்கு போனவங்க என்ன யாரும் ரிட்டர்ன் ஆகல மேடம். இதை ஹாரூன் அவர்கள் டீசெண்டா தான் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் வகையில் பார்க்கும்போது சோனி அகர்வாலுக்கு கொடுத்திருக்கிற ரோல் என்னோ அதுக்கேத்தாப்புல நடிச்சிருக்காரு. எல்லாம் தெரிஞ்சிருந்து எப்படிங்க சும்மா இருக்கிறது? சொல்றல வா. அண்ட் ஸ்ருதி வெங்கட் இந்த படத்துல ஒன் ஆஃப் த லீடர் எடுத்து படத்தை பயங்கரமா ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அவங்க தான் மேக்சிமம் ஸ்கிரீன்லயே வராங்க. பல இடங்கள்ல அவங்களுடைய ரோல் ரொம்பவே நல்லா சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டா நடிச்சிருந்த அந்த ஒரு ஆர்டிஸ்ட் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது சூப்பரா பண்ணிருக்காரு. வர்ஷா வீட்ல நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இவங்க இந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் அந்த பேய்க்கு ஒரு ஃப்ளாஷ்பேக். ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்தது என்று நம்மளோட ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்ச பிறகு அந்த பேய்க்கு ஹீரோயின் எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு தான் செகண்ட் ஹாஃப். இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் அண்ட் சினிமாட்டோகிராஃபி நீட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த ஹாரர் எஃபெக்ட் எல்லாம் சூப்பராக கொடுத்திருந்தாரு. அண்ட் சித்தார்த் அபிமன்யுவோட மியூசிக் கதைக்கு என்ன தேவையோ அதை சூப்பராக பண்ணி கொடுத்திருந்தாரு. அண்ட் இந்த படத்தில் வரக்கூடிய சாங்ஸ் ஓரளவு கேட்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. ஸோ மொத்தத்தில் இந்த மூவியை பார்க்கலாமா வேணாம்னு பார்த்தா உங்களுக்கு சோனி அகர்வாலை பிடிக்குமா இல்லைன்னா இந்த மாதிரி பேய் படங்கள் பிடிக்குமா அப்படின்னா இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்தீங்க, இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.